கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக இதயம் ஒரு மனிதனின் ஆவிக்குரிய பெட்டகம் என்ற தலைப்பிலே சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் இதயம் பற்றி பல்வேறு குறிப்புகளை நாம் காண முடியும். இதயமானது ஒரு மனிதனின் இயக்கத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஒரு மனிதனின் கை, கால், சிறுநீரகம், கல்லீரல் என பல உறுப்புகள் இன்றி உயிர் வாழ முடியும். ஆனால் இதயம் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்க முடியாது என்பது மருத்துவ உண்மை. ஒரு மனிதனின் கைப்பிடி அளவே உள்ள இதயமானது ஒரு மனிதனின் இயக்கத்தை தன் கைப்பிடிக்குள் வைத்துள்ளது என்னவோ உண்மை. இந்த இதயம் ஒரு நாரிய தசையிலான ஒரு உறுப்பாகும். இது இடைவிடாமல் சுருங்கி விரிதலின் மூலம் உடல் முழுவதும் இரத்தம், ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை தமனிகள் மற்றும் நரம்புகள் வழியாக பம்ப் செய்கிறது. ஒரு இதயமானது சுமார் 300 முதல் 450 கிராம் எடை கொண்டதாகும். இதயத்தில் 4 வால்வுகள் உள்ளன. ஒரு இதயம் ஒரு நாளைக்கு சராசரியாக சுமார் 7200 லிட்டர் முதல் 7500 லிட்டர் வரை இரத்தத்தை பம்ப் செய்கிறது. ஒரு மனிதனின் சராசரி இருதய துடிப்பு 72 ஆகும். ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 முறை இருதயம் துடிக்கிறது. இதயத்தின் உண்மைகள் இவ்வாறு இருக்க, வேதத்தில் இதயமானது ஒரு மனிதனின் உணர்வுக்கும், சிந்தனைக்கும், தேவனை குறித்த அவனது விரிவான வாஞ்சைக்கும், தனிப்பட்ட மாற்றத்திற்கும், கீழ்ப்படிதலுக்கும் மையமாக வேதத்தில் பேசப்படுகிறது. எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என தேவன் எசேக்கியேல் மூலமாக உரைப்பதன் மூலம் இதயம் என்பது மனிதனின் மாற்றம் பெற்ற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதை காண முடியும். நீல் ஹாப்மேன் என்பவர் தனது கட்டுரையில் இவ்வாறாக எழுதுகிறார்: இதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்ட கிளேர் சில்வியா என்ற பெண் அறுவை சிகிச்சைக்கு முன்னர் வெளி உணவுகளையோ அல்லது துரித உணவுகளையோ அல்லது மதுபானங்களையோ முற்றிலும் விரும்பாதவர். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவர் துரித உணவுகளையும், பொரித்த சிக்கன்களையும், பீர் போன்ற மதுபானங்களை மிகவும் விரும்ப தொடங்கிவிட்டாராம். அவருடைய விருப்ப வண்ணமான பிங்க் நிறம் அறவே பிடிக்காமல் பச்சை நிறத்தை விரும்ப துவங்கிவிட்டார் எனவும், இதயம் என்பது வெறும் இயக்கத்திற்கான உறுப்பு என்று கருதாமல் இதயத்தில் மாற்றம் என்பது மனிதனின் வாழ்வை மாற்றும் ஒன்றாக அவர் அந்த ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார். எனவே வேதத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளில் தொடர்புடைய மனிதர்கள் இருதயங்களில் மாற்றங்களை நிகழ்த்தியதன் மூலம் வேதத்தில் இடம்பெற்றுள்ளனர். இதயத்தில் நாம் மேற்கொள்ளும் மாற்றம் நம் வாழ்க்கையின் இயக்கத்தை நிச்சயம் மாற்றிவிடும். வேதத்திலிருந்து சில சத்தியங்களை அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு என வாசிக்கிறோம். தானியேல் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட முதல் மற்றும் மிக சிக்கலான, தவிர்க்க முடியாத ஒரு சோதனையை வெறும் உணர்வினால் அல்ல, தனது இருதயத்தின் தீர்மானத்தினால் வெற்றிகரமாக அவர் முறியடிப்பதை காண முடியும். அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ராஜ போஜனம் என்பது வெறும் போஜனம் அல்ல. அது கொழுத்த பதார்த்தங்களோ அல்லது விக்கிரகங்களுக்கு வைக்கப்படும் பானங்களாக கூட இருந்திருக்கலாம். எனவே அதனை போஜனம் என்ற ரீதியில் கருதிடாமல் அதனை தனக்கு முன்வைக்கப்பட்ட சோதனையாக கருதி வெற்றி கொள்வதை காண்கிறோம். தானியேல் பாபிலோன் ராஜாவாக முற்றுகை போடப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாக ராஜ அரண்மனையில் நிறுத்தி வைக்கப்பட்டவன். அவனுக்கென தனி விருப்பு வெறுப்புகள் கூற இயலாத சூழ்நிலை. மேலும் தானியேலுக்கு அறிவுரை கூறும் வகையில் அவனது பெற்றோர்களோ அல்லது ஆவிக்குரிய வழிகாட்டுபவர்களோ அவனுடன் இல்லாத நிலையில் தனது ஆவிக்குரிய நண்பர்களோடு தனது இருதயத்தில் எடுத்த மாபெரும் தீர்மானமே மேற்கண்ட தீர்மானம். ஆனாலும் இத்தகைய உச்சிதமான உயர்வான ராஜ போஜனத்தை தள்ளிவிடும்படி தன் இருதயத்தில் மேற்கொண்ட தீர்மானத்தை தேவன் கனம் பண்ணியதாகவும், தூதன் தானியேலை பிரியமுள்ள புருஷனாகிய தானியேலே என அழைக்கவும், உன் மனதை செலுத்தின முதல் நாள் முதற்கொண்டு உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என தானியேல் 10:11-12 வாசிக்கிறோம். எனவே 1 கொரிந்தியர் 15:58 பவுல் கூறுவதை போல், கர்த்தருக்குள் நாம் படும் பிரயாசங்கள் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக என நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வுலக சூழ்நிலைகளின் மத்தியில் நமது இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வெற்றியாக வாழ வேண்டும் என இப்பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. யாத்திராகமம் 35:29
கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாக கொண்டு வந்தார்கள் என வாசிக்கிறோம். கர்த்தருடைய பணிக்காக காணிக்கை கொடுப்பதில் அவர்களுடைய இருதயத்தில் காணப்பட்ட உற்சாகம் அவர்களுடைய வேலையில் வெளிப்பட்டதையும் காண முடிகிறது. இந்த வேலைகளை செய்ய மோசே பெயர் சொல்லி அழைத்த பெசலெயேலின் இருதயத்தில் ஞானத்தையும் போதிக்கும் வரத்தையும் அருளியது மட்டுமன்றி மேற்கண்ட வேலைகளை நேர்த்தியாக செய்ய அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பணிகளை செய்ய இருதயத்தில் உற்சாகமும் இருதயத்தில் அர்ப்பணிப்பும் இருந்தால் அந்த வேலையை வெற்றியாக முடிக்க தேவன் நமது இருதயத்தை ஞானத்தினால் நிரப்புவார் என்பது நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம். ஸ்திரீகளும் புருஷரும் வேற்றுமைகளில் ஒற்றுமையை காட்டியதையும் தேவனுடைய பணிக்காக தேவன் தெரிந்து கொண்ட மோசேயின் எண்ணங்களை கூர்மையாக நிறைவேற்றுவதையும் இந்த இடத்தில் காண்கிறோம். நம்முடைய தாளந்து, நேரம், பொருள் ஆகியவற்றை கர்த்தருடைய பணிக்காக செலவிடுவதில் நமக்கு இருதயத்தில் உற்சாகம் கிளர்ந்து எழும்புகிறதா? 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேலைக்காக நமது உற்சாகம் நமது இருதயத்திலிருந்து வருகிறதா என சிந்திக்க வைக்கிறது இந்த பகுதி. சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்களுடைய படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என வாசிக்கிறோம். நாம் நமது வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்களில் நண்பர்களுடன், குடும்பத்துடன், மனைவியுடன், கணவனுடன் அல்லது செல்போனில் நண்பர்களுடன் மணிக்கணக்காக பேசி கொண்டிருக்கின்றோம். அன்றாடம் நாம் பேசும் நமது வார்த்தைகளை கணக்கெடுத்தால் அது கணக்கில் அடங்காது. ஆனால் நமக்கு நாமே நமது இருதயத்துடன் என்றாவது பேசியது உண்டா? அன்றாடம் படுக்கைக்கு செல்லும் முன் நமது இருதயத்துடன் இன்று யாரிடம் கோபப்பட்டோம், என்ன விதமான வார்த்தைகளை விட்டெறிந்தோம், யார் யாரை காயப்படுத்தினோம், யார் யார் வாழ்க்கையில் நமது வார்த்தைகளால் கல்லெறிந்தோம் என நமது இருதயத்துடன் பேசும் அனுபவத்தை சங்கீதக்காரன் இங்கே பேசுவதை காண்கின்றோம். அப்படிப்பட்ட அனுபவங்களை ஜெபத்துடனான சிந்தனையில் சரி செய்வதை சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட அனுபவங்களின் போது நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க சங்கீதக்காரன் அறிவுறுத்துகிறார். அப்படிப்பட்ட நடவடிக்கையினால், அதாவது நமக்கு எதிரானவர்களுக்கு பெருகி இருக்கும் தானியம், திராட்சரசம் தரும் சந்தோஷத்தை பார்க்கிலும் நமது இருதயத்தில் அதிக சந்தோஷம் கிடைக்கும் எனவும் அதனை நினைத்து சமாதானத்தோடு நித்திரை செய்ய முடியும் என சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். இதயம் ஒரு ஆவிக்குரிய அற்புதமான ஒரு பெட்டகம். நமது விசுவாச வாழ்க்கையை தீர்மானிப்பது நம்முடைய இருதயமே. நம்முடைய இருதயத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருங்கள் என்பது மட்டுமல்ல, இவைகளை தேவன் வெறுக்கிறார் என சகரியா 8:17 வாசிக்கிறோம். தேவன் தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என அழைத்து மகிழ்வதைப் போல நம்மையும் நோக்கி என் மகனே உன் இருதயத்தை தா என அழைப்பதை நீதிமொழிகள் 23:26 வாசிக்கிறோம். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டுள்ள உதாரணமான உலக வரைபடத்தை இணைக்கும் போட்டியில் அந்த சிறுவன் அந்த வரைபடத்திற்கு பின்புறம் அச்சிடப்பட்டிருந்த இருதயத்தை சரி செய்த பொழுது உலக வரைபடம் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை போல நமது இருதயம் சரியாக இருக்குமானால் நமது தனிப்பட்ட வாழ்க்கை, சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை என அனைத்திலும் நாம் சீரடைய வாய்ப்பு உள்ளது. அந்த இருதயம் எனும் ஆவிக்குரிய பெட்டகத்தை பாதுகாப்போம், இருதயத்தில் தீர்மானம் எடுப்போம், இருதயத்தில் உற்சாகம் கொள்வோம், நமது இருதயத்தோடு பேசி நம்மை சரி செய்வோம், வெற்றியான விசுவாச வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுவோம். தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் என்றும் மகிமைப்படுவதாக.